அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன அப்படின்னா, 2வது இடம் உறுதி செய்யப்படாமலேயே இருக்கு. நீங்க சொன்னீங்க 2 இடம் எண்ணிக்கை அடிப்படையிலன்னு. உசிலம்பட்டி ஐயப்பன் கட்சியிலிருந்து நீக்கப்படல. மனோஜ் பாண்டியன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டார். வைத்திலிங்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டார். ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்ப இந்த 3 நீங்க மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ யாருடைய ஆதரவும் இல்லாமல் அதிமுகவால் 2 இடங்களையும் பெற முடியாது. ஒண்ணுதான் கன்ஃபார்ம். ஒண்ணு பாஜகவா இருக்கணும், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கணும். யாராவது ஒருவர் ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் அந்த 2வது இடம் கன்ஃபார்ம். இப்ப நேற்றைக்கு நயினார் நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நாங்க அதிமுகவுக்கு ஆதரவை தெரிவிப்போம், அதிமுகவுக்கு வலு சேர்ப்பதற்கு உறுதியாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அதை வைத்து முடிவெடுப்போம். அப்ப தேசிய தலைமைக்கு வேற ஒரு கருத்து இருப்பதை சூசகமாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அது என்ன கருத்தா வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க கேட்டது மாதிரி டோக்கன் கன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்குல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த சீட்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருது அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கிட்டாலுமே கூட, நீங்க பாமக கன்ஃபார்ம் ஆயிடுமா, அந்த உறுதி உங்களால கொடுக்க முடியுமா? ராமதாஸ் வெற்றி பெறுகிற அணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறார். மகனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதே முகுந்தன் விவகாரத்தை தாண்டி தேர்தல் வெற்றி தோல்வி பெறுவதில், கூட்டணி அமைப்பதில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு கடந்த 15 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்குன்னு அவர் நினைக்கிறார். அதை சரி செய்யணும்னு பாக்குறாரு.